உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. கர்நாடகாவில் உள்ள கோவில்களில் பிரசாதம் மற்றும் விளக்குகளுக்கு அரசின் நந்தினி நெய்யை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என கர்நாடக அறநிலைத்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். கர்நாடக அறநிலைத்துறை பிறப்பித்திருக்கும் உத்தரவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளவை என்ன, முழு விவரங்கள்? கண்டிப்பாக முதல்ல இந்த உத்தரவானது கர்நாடக அறநிலையத்துறையால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அறநிலையத்துறைக்கு கீழ் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர பெரிய கோவில்கள் என 10,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்கள் அனைத்திலும் விளக்குகளுக்கு பயன்படுத்தும் நெய் மற்றும் பிரசாதங்களுக்கு பயன்படுத்தப்படும் நெய் ஆகியவற்றை அரசின் நந்தினி பாலகத்திலிருந்தே வாங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவானது தற்போது சுற்றறிக்கையாக அனைத்து கோவில்களுக்கும் அறநிலையத்துறை சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதி லட்டில் மாட்டின் கொழுப்பு கலந்திருப்பதாக அதிரடி புகார் ஒன்றை தெரிவித்தார். இது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ஆட்சியில் இது போன்ற குறைபாடுகள் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதை காரணமாக கொண்டுதான் தற்போது இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. என்றால் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு வரை கர்நாடகாவின் நந்தினி நெய் தான் திருப்பதி லட்டின் பயன்பாட்டிற்கு வாங்கப்பட்டிருந்தது. ஆனால் 8 மாதங்களுக்கு முன்பு இது திடீரென நிறுத்தப்பட்டது. இதற்கு காரணம் விலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது இந்த அதிரடியான விஷயம் வெளியாக, அதாவது திருப்பதி லட்டில் மாட்டின் கொழுப்பு கலந்திருப்பதை உறுதி செய்திருக்கும் நிலையில் கர்நாடகாவில் உள்ள நந்தினி நெய்யின் தரத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. அதுவும் இது அறநிலையத்துறை சார்பில் உத்தரவாக பிறப்பிக்கப்பட உள்ளதாக கர்நாடக அறநிலையத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்தார். இது தொடர்பாக ஏற்கனவே அனைத்து கோவில்களுக்கும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. கட்டாயம் நந்தினி நெய் தான் பயன்படுத்த வேண்டும், பிரசாதங்களுக்கும் விளக்குகளுக்கும். அதே போல பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்ட பின்னர் அதன் சோதனை அறிக்கையை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கட்டாயம் அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்ற தகவலும் அந்த சுற்றறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் ஆந்திராவின் திருப்பதி பிரசாதத்தில் இருந்த அந்த மாட்டுக் கொழுப்பு தொடர்பான பிரச்சனை நந்தினி நெய்யின் தரத்தை எப்படி வெளிக்காட்டுவது என்பதை கர்நாடக அரசு மிக சூசகமாக இந்த உத்தரவின் மூலம் செயல்படுத்தி இருக்கிறது. நன்றி பாரதிராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.